ஆம், நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனண்டே வந்திருக்கிறார். தளபதி குத்து பாருங்க மைக்க, மக்கள் போடுவாங்க லைக்க போதுங்க வேலு, திமுக திசை எல்லாம் தளபதியின் வேலு, வேலைதான் பேச்சு, தமிழ்நாடு தான் தளபதி மூச்சு, அமைச்சு விட்டாரு ஆட்சி, அதுக்கு மக்கள் தான் சாட்சி, சீரிப்பாய சிங்கமா, தமிழ்நாட்டை தளபதி தான் தங்கம், ஆள் போடுற ஆட்சிக்கார அந்த சிங்கமா, திருக்கட்சி ஆயுதம் பங்கம், புரியுதா என் தங்கம், தமிழ்நாடு ஃபுல்லா, அவரோட ஜில்லா, பேசுவார் பில்லா, மக்கள் செய்வார் நல்லா, புரியுதா பில்லா, புரியுதா பில்லா, புரியுதா பில்லா. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. புரியுதா பில்லா, புரியுதா பில்லா, புரியுதா பில்லா. எதுக்காக என்ன அடிக்க ஆள் அனுப்புன? சும்மா பயமுறுத்துதான். என் முகத்துல பயம் தெரியுதா? இல்ல. இன்னொரு வாட்டி வெளியே அந்த பிரச்சனை டீல் பண்ணணும்னு நினைச்ச இந்த மாதிரி அடிக்கடி பயப்பட வேண்டியது இருக்கும். டேய் டேய் சுரேஷ், டேய் முத்து, டேய் இங்க பாருடா. டேய் ஒரு முறை தலைகுனி அக்கம் பக்கம் சுக்கம் பக்கம் லக்கம் பக்கம் மேனா குறும்பு அந்த விளையாடுத்தலம் போகவே இல்லப்பா. ஏறே 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 நெஞ்சன் வருவே 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 கஞ்சே ஒன்னு சரி அந்த தூத்து நின்று நான் ஒரு சரி ஒரு ஏறே வேறு. அதாவது கோமாளியை கூப்பிட்டு போயிட்டு அரசவையில உட்கார வச்சு அவனை ராஜாவாக்குவாங்கன்னு பார்த்தா அந்த அரசவையவே அவன் வந்து சர்க்கஸ் கூட தான் மாத்திடுவான். கோமாளி கையில வந்து ஆட்சி போச்சுன்னா. என்னன்னு தெரியாதாப்பா உனக்கு? அது தெரிஞ்ச நாயாம ஒண்ணு கேக்குறேன். உன் வேலை நீ ஒழுங்கா பாத்துருந்தா நாங்க இப்படி ஓடிட்டு இருப்போமாப்பா. என்னாச்சுப்பா? அது நீயே கண்டுபிடிப்பா. பாய்பா. விஜய் சார் எப்படி ஆமா ரீல்லையும் ஹீரோவா இருக்காரோ, ரீல்லையும் ஹீரோவா இருக்காரோ, தெரிஞ்ச உடனே ரீல்ல தான் ஹீரோவா இருக்காரா? ஏய் யாரா நீ பொழப்பு மொட்டிட்டு போயிட்டு இருக்குது? ரீல்ஸ் மீம்ஸ் இப்ப சிரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கற. என்ன பொழப்புட உனக்கு? டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சோம். மூஞ்சில முடிக்க மாட்டேன் சொல்றேன், கேட்டு போதும். டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால தெரியுதுங்க அரமனை, அதுல வேலை சேரணும். சொல்லு வேண்டாம் சேர்த்து விடுறேன். இல்லைங்க, அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோணுங்க. ஏய் சிஎம் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். ஆட்சியில என்ன மயிராடா கிழிச்சுக்கிட்டு இருக்க? வந்து 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 இந்த வல்கர் வாரிஸ் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கான். மயிராட்சிடா. டிஎம்கே ஆட்சியை பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்ல. தத்தேவுடைய பயிலுங்களா, தத்தேவுடைய பயிலுங்களா. அதுக்கு என்னப்பா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? மீன்துறை அமைச்சர் நிகிநாதா. அமைச்சர் மரியாதை பேச நம்ம அமைச்சர் தான். நம்ம அமைச்சர் தான், அது நம்ம துறை அமைச்சர் தான். நாங்க தான் பேசுறோம், வேற யாரும் போட மாட்டாராம் ஸ்பீக்கர். மீடியாவுக்கு தான் ஸ்பீக்கர் போட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் இருங்க. இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க, ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே, நீ சும்மா கடை. ஒரு டன்னுக்கு 1000 ரூபா கமிஷன். லேபர் வந்து ஒர்க் பண்றாங்க, டிவிஷன்ல ஒர்க் பண்றாங்கன்னா பொறுக்கப்பட சொல்லல. அவங்க தங்கறதுக்கோ இல்லை அங்கே இருக்கிற டேலண்ட் வசதிகளோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணுறதுக்கு இல்லை. அதனால தான் அவங்க நம்ம பண்ணி தர்றதில்லை, அது தரது வரைக்கும். அதனால அவங்க 20, 30, 40 மக்கள்கிட்ட வாங்கி அதை பயன்படுத்துகிறாங்க. அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க, ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. அப்படின்னு சொன்னீங்களே சாரு.
இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது சிஎம் சார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? திமுக ஆட்சியில வாங்கினா அதுக்கு விஜய் சார் வச்ச பேரு கமிஷன். அதுவே தாவேக ஆட்சியில் வாங்கினா அதுக்கு பேரு அடிப்படை வசதி. விஜய் சார், உங்க மாற்றம் துர்நாற்றமா இருக்கு சார். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இது உனக்கு அடுக்குமாடா? ஆளுங்கட்சியில் இருக்கவங்களே ஒயின் ஷாப்பை மூட சொல்லி ஆளுங்கட்சிக்காரங்களே போராட்டம் பண்றாங்கடா, பாத்துங்களேன். அறிவார்ந்த சமூகம், நல்ல அளவு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கீங்கடா. சாம்பார் ஆப் எனக்கு. கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான். அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. இன்னொரு வாட்டி அது இதுன்னு யாருக்கிட்டயாச்சும் நீ பேசினதை கேட்டேன், உன் நாக்க இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சு. ஆனா ஒரு கோமாளி இல்ல, எல்லாமே கோமாளி. 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக மயக்கம் அடைந்த செவிலியரை கண்டும் காணாமல் அமைச்சர் அருண்ராஜ் மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் தனக்கு ஆய்வுதான் முக்கியம் என அடுத்த பிரிவுக்கு சென்று தனது ஆய்வை தொடர்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. டேய், நீ ஒருத்தன் போது நான் போட்டு கொடுக்கறதுக்கு வேற எவனும் தேவையில்லை. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு சேஞ்சுக்காக ஃபேமிலியை கூட்டிட்டு பீச்சுக்கு போலாம், பார்க்குக்கு போலாம், மூவிக்கு போலாம், சுடுகாட்டுக்கு போலாமா ஃபேமிலியோட? சொல்லுங்க, tell me. என் பையன், என் பேத்தி, அவ பயங்கர ரசிகர். அதனால அவ பேத்தி வந்து அவங்களுக்கு தான் போடணும் சொல்லிட்டு, விஜய் அங்கிள் தான் போடணும் சொல்லிட்டு ஒரே ஒரு பிரச்சனை. குழந்தைங்க சொன்னா பீத்துணுவீங்களா? சொல்லுங்க சார், குழந்தைங்க சொன்னா பீத்துணுவீங்களா? விஷத்தை குடிச்சா குடிச்சிருவீங்களா? நீங்க இப்ப குடிச்சிருக்கீங்க, அப்படிதான் குடிச்சிருக்கீங்க. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அழுதால அவதான் புள்ள பேத்துக்கணுங்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம தான் தாங்கி ஆகணும். கரெக்டா கட்டுவிட்டா? இல்ல, அவர் போட்டு போட்டவங்க எல்லாம் தற்கூரின்னு சொல்றாங்க. தற்கூரிலாம் இல்லைங்க. அவங்க தற்கூரிங்கிறவங்க வந்து எதை கோமாளித்தனம் பண்றதான் தற்கூரி. இவனுங்க எல்லாம் தெளிவா பண்ற கிரிமினல்ஸ். தற்கூரிக்கும் கிரிமினல்ஸுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தற்கூரிலாம் சொல்லக்கூடாது. கிரிமினல் பசங்க அப்பா அம்மாவை மிரட்டுறானுங்க, செத்துருவேன் நீ ஓட்டு போடலனா அப்படின்னு சொல்ற மிரட்டுறவன் யாரு? தற்கூரியா? கிரிமினல்ஸ். கலைஞர் ஐயா எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சாரு. ஆனா அண்ணன் வந்து பாட்டுல எப்படி வச்சாருன்னா 10 10 10 10 10க்குள்ள 1 வெட்டு, 1 வெட்டினது 9, 8 8 8 8 8க்குள்ள 1 போடுறது 9ன்னு. சோ எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல என்ன பாப்பீங்க, 8 + 1 10 - 1 அப்படின்னு. அந்த அண்ணன் தான் வந்துச்சு. வாழ்த்துக்கள். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு, பார்த்து பேசியா? நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். மாற்றங்கள் நிறையவே இருக்கு. என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நம்ம பேக் எல்லாமே ஸ்கூல்ல கொடுத்துருப்பாங்கல்ல, இது வரைக்கும் எல்லா வருஷமும் அந்த பேகு அந்தந்த பார்ட்டியோட போட்டோல தான் வந்துச்சு. ஆனா இந்த வாட்டி டிவிக்கு கொடுத்த பேக்ல எந்த ஒரு போட்டோவும் வரல. செருப்பு பிஞ்சு போயிரும். யூ நோ. அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் புத்தக பைகள் முதலமைச்சரின் படமின்றி திருக்குறள் மற்றும் அதற்கான கலைஞர் உரையுடன் மட்டும் வழங்கப்பட்டது. தாவேக அரசின் சாதனை என அக்கட்சியினர் பலரும் ஃபயர் விட்டு வரும் நிலையில் உண்மை நிலவரம் வேறு என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதலே இவ்வாறுதான் முதலமைச்சர் புகைப்படமின்றி புத்தக பைகள் வழங்கப்பட்டு வருவது பள்ளிக்கல்வித்துறை வட்டார தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. தாவேக
தாவேக ஆட்சி அமைந்து 1 மாத காலம் மட்டுமே ஆகும் நிலையில் இவ்வளவு சீக்கிரமாக டெண்டர் கொடுத்து 1 கோடி புத்தக பைகளை வாங்குவதோ அதில் முதலமைச்சர் படத்தை அச்சிடுவதோ சாத்தியமே கிடையாது என்கின்றனர் உண்மை அறிந்தவர்கள். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண? இந்த புத்தக பைகள் அனைத்தும் திமுக ஆட்சி காலத்தில் டெண்டர் விடப்பட்டு வாங்கப்பட்டவை என்றும் அதில் முதலமைச்சர் படம் இடம்பெறாதது திமுக ஆட்சி காலத்திலேயே கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை எனவும் தெரிவிக்கின்றனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பங்கேற்றுள்ளார். இன்னைக்கு நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் நண்பர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. என்ன பண்ணாரு தெரியுமா? தமிழ்நாடு இந்திய அளவில் 2வது மிகப்பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட மாநிலமாக திகழ்கிறது. 2036 தமிழ்நாட்டை 1.5 ட்ரில்லியன் பொருளாதார மதிப்பு கொண்ட மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இந்த அளவுக்கு உழைச்சு பண்ணி வச்சிருக்கோன்னு போய் பேசி தோக்கடிச்சிட்டு எங்க தலைவர் பண்ணதை நீ பண்ணதா போய் சொல்லிக்க முடியுது. உன்னால 100 வீட்டில் நெய்கிற உங்க வீட்டுக்கு ஏன் ஸ்வீட் செய்யற? India is spending more money in agriculture. Now internet has reached even in remote villages. But still inflation is becoming very high. சார் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு ஒரு நன்றி கூட்டம் ஒன்று வச்சிருக்காரு. இந்த நன்றி தெரிவிக்கும் விழாக்கு பாத்தீங்கன்னா 5000 பேர் தான் அலவுடு. ஆல்ரெடி நீங்க பார்த்த மாதிரி 5001 வந்தாலும் உள்ள போக முடியாது. இது போக QR கோட்ல ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்தா மட்டும்தான் உள்ள அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே மக்களை தேடிதான் தலைவர்கள் போய் நன்றி தெரிவிப்பாங்க. ஒரு மாற்றத்துக்கோசரம் இவங்க என்ன மாற்ற அரசியல் பண்றாங்கன்னா, மக்கள் டிக்கெட் எடுத்து அங்க போய் நன்றி தெரிவிக்கிறத கேட்டுட்டு வரணும்னு பண்ணியிருக்காங்க. இது நிஜமாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி போட்டு டிக்கெட் எடுத்துட்டு போன மக்கள்ல சில தற்குறிங்க என்ன பண்ணிருக்குன்னா, என்ன கேம் என்ன மேட்ச்னே தெரியாம அங்க போயிட்டு டிஎம்கேவை தப்பு சொல்லிட்டு இருக்காங்க உள்ளன்னு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுர வாங்க? இந்த நேரத்துல எப்ப வராரு மாண்பு முதலமைச்சர் என்பது எல்லாமே விவரமா உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பது தெரிவிச்சு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சொல்லிருக்காங்க. தொடர்ந்து குற்றச்சாட்டுறாங்க சார். 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எதிர சொல்றேன். நேத்து நான் ஒரு இன்ஸ்டாகிராமுடைய வீடியோ பார்த்தேன். சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ரெட் ஹில்ஸ் பக்கத்துல கரண்டே இல்ல, பாப்பா தூங்கவே இல்ல அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துட்டு போய் இது மாதிரி தொடர்ச்சியா இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு, கரண்ட் வர்றது இல்ல அப்படின்னு சொல்லி நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு வீடியோ போட்டுருக்கு. அதே பொண்ணு 1 மாசத்துக்கு முன்னாடி விஜய் கூட்டத்துக்கு போய் விஜய் இப்படி ஹார்ட்டை பிச்சு இப்படி எரியுதாப்ல. அப்படி ஹார்ட்டை பிச்சு எரியும் போது அப்படி கேட்ச் பிடிச்சு உள்ள வைக்குது. என் பொண்ணு என்ன பண்ணாலும் சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. எங்களுக்கு வேற வழியே இல்லாம 11 மணிக்கு அவளை கூட்டிட்டு ரோட்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம் கரண்ட் இல்லாததால. இன்னைக்கு மட்டும் இல்ல, ரெடில் சரௌண்டிங்ல இந்த மாதிரி தான் டெய்லியும் கரண்ட் ஆஃப் ஆகுது. கை குழந்தைய வச்சுட்டு நாங்க 11 மணிக்கு வேற வழியே இல்லாம சுத்திட்டு இருக்கோம்.